குட் மார்னிங் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்த்துக்கள். 19ஆம் நூற்றாண்டிலே யூரோப்பிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர் சாமுவேல் லோகன். தன்னுடைய 16வது வயதிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர் அழைக்கப்பட்டார். எப்படி ஊழியம் செய்வது என்று தெரியாமல் கடைசியிலே சால்வேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனத்தினுடைய தலைவராகிய வில்லியம் பூத்தை அணுகினார். வில்லியம் பூத் இந்த சிறு பையனை பார்த்து சொன்னார், தம்பி, உன்னை போல சிறு பசங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, படிப்போ அறிவோ இல்லாதவர்களுக்கு ஊழியம் கொடுக்க முடியாது. நீ ஒன்று செய், என்னுடைய ஊழியர்களுடைய ஷூ பாலிஷ் பண்ணு என்று சொல்லி ஒரு சின்ன அறையிலே அந்த சாமுவேலை விட்டு ஷூ பாலிஷ் பண்ணுகிற வேலையை கொடுத்தார். 16 ஆண்டுகள் முடிந்தது. வில்லியம் பூத் அவர்கள் ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தினார். 50,000 பேர்கள் கூடியிருக்கிற ஒரு அரங்கத்திலே கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் கூட்டம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர் அன்றைக்கு வர முடியாது, உடல்நல சரியில்லை என்று வில்லியம் பூத் இடத்திலே செய்தி அனுப்பினார். இதை கேட்டு வில்லியம் பூத் கலங்கி உடைந்து போய்விட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று தேவனுடைய பாதத்திலே ஜெப அறையிலே போய் கதறி அழுத வில்லியம் பூத்தினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சொன்னார், வில்லியம் பூத்தே எழும்பு. 16 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ ஷூ பாலிஷ் பண்ணுவதற்கு ஒருவனை அனுப்பினாய் அல்லவா, நாளைய தினத்திலே அவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார் என்று சொன்னார். அன்று இரவு வில்லியம் பூத்து அவசரமாக ஓடி போய் இந்த சாமுவேலுக்கு தேவையான ஷூ, கோட்டு, சூட்டு எல்லாவற்றையும் வாங்கி அடுத்த நாள் கூட்டத்திற்கு வந்தார். இந்த சாமுவேல் லோகன் மேடையிலே ஏறினார். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடம் ஜெபிப்போம் என்று சொன்னார். கண்களை மூடினார், ஜெபித்தார். 2 நிமிடம் ஜெபத்தை முடித்து கண்களை திறந்து பார்த்தபோது அரங்கத்திலே நின்று கொண்டிருந்த எல்லாரும் கீழே விழுந்து முழங்கால் படியிட்டு கதறி அழுது பாவ உணர்வோடு கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களா. அன்று இரவு முழுவதும் பிரசங்கம் நடந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஞானஸ்நானம் நடந்தது. வில்லியம் பூத்தினுடைய மரணத்திற்கு பிற்பாடு சாமுவேல் லோகன் அந்த ஸ்தாபனத்துடைய தலைவராய் ஏற்றுக்கொண்டார். அவர் மரிக்கும் வரையிலும் அவர்தான் அந்த ஸ்தாபனத்திற்கு தலைவராய் இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஒதுக்கிவிட்டாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு என்று சாமுவேலுடைய சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சாமுவேல் லோகனை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த நாளுக்காய் காத்திருங்கள், விசுவாசியுங்கள். God bless you.